கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ ஜனங்கள் அனைவருக்கும் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதலை கூறிக்கொள்ளுகிறேன். வியாழக்கிழமை தோறும் ஆண்டுடைய வார்த்தையை பெத்தேல் மிஷன் சர்ச் பங்கார்பேட் யூடியூப்பில் ஆண்டுடைய வார்த்தை வருகிறது. பல விதங்களில் தேவ செய்தி கொடுக்கப்படுகிறது. நீங்கள் இப்படிப்பட்ட வசனங்களை கேட்டு பலனடைய உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இந்த நாட்களில் தொடர்ச்சியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தபோது அவர் அநேக காரியத்தை செய்தார். அதில் ஒன்று ஜெபிக்கிறவராய் இருந்தார் என்கிற வார்த்தையை தான் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். கடந்த எபிசோட், கடந்த தொடர் அல்லது கடந்த தியானத்தில் உங்களுக்கு சொன்னது என்ன? கூட இருந்த சீஷர்களின் நிலைமையும் தன்னோடு இருந்தவர்களுக்கு அவர் எதையெல்லாம் சொன்னார் என்றும், கடைசியாக ஜெபிப்பதற்கு எப்படி 3 பேரை அழைச்சிக்கிட்டு போய் ரொம்ப அவர் துக்கமடைந்தார், வியாகுலப்பட்டார் என்று பார்த்தோம். தொடர்ச்சியாக பாருங்க, 38ஆம் வசனத்தில் மத்தேயு 26:38 அப்பொழுது அவர், எப்பொழுது? கெத்சமனே எண்ணப்பட்ட ஒரு இடத்துல 3 பேரை அழைச்சிக்கிட்டு போய் வேதனையோடு துக்கப்படவும் வியாகுலப்படவும் தொடங்கின நேரத்தில் அவர் சொல்றாரு, என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. ஜெப சிந்தையில் இருக்கும்போது, ஜெப உணர்வோடு இருக்கும்போது, ஒரு பக்கம் பரலோகத்துக்கு நேராக அவருடைய மனம் சென்று கொண்டிருக்கிறது. இன்னொரு புறம் கூட இருக்கிற சீஷர்களும் கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்களும் அந்த இருக்கிற சூழ்நிலைகளை புரிந்து கொள்ள வேண்டும். பல அனுபவத்தை கற்று செயல்பட வேண்டும் என்பதற்கு ஆண்டவர் மனுஷனாய் வந்தார். அவர் தேவன் மனுஷனா வந்தார். எப்படி அவர் துக்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை, ஆனால் துக்கப்பட்டார். வியாகுலப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அவர் வியாகுலப்பட்டார். அவர் மற்றவங்கிட்ட பேச வேண்டிய அவசியம் இல்லை, பேசுகிறார். இன்னொருத்தவங்க மனசை ஜனங்க புரிஞ்சுக்கணும். சொல்றாரு, என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. ஏன்? அவர் மரிக்க போகிறார். ஏன்னா மரணத்தை குறித்து முன்னாடி சொன்னார். ஏன் அவர் மரிக்கணும்? அவருக்கு ஏன் மரணம்? நாம பாவத்துல மரிச்சு போனோம், நாம உயிர்ப்பிக்கப்படணும், நமக்காக தான் அவர் மரிக்க. அப்போ அவர் மரிப்பதற்கு முன்பு மரணத்துக்கு ஏதுவான துக்கம் எதுல? ஆத்துமாவிலே. ஆத்துமாவிலே மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது. சொல்லிட்டு சொல்றாரு, நீங்க இங்க தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள். இங்க தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி, அப்போ இவங்க என்ன சொன்னா? ஆண்டவர் சொன்னார், நான் ஜெபம் பண்ணிட்டு வரேன், முதல்ல இங்க உட்கார்ந்துருங்கன்னு சொன்னார். இங்க கொஞ்சம் உட்கார்ந்துருங்க, நான் கொஞ்சம் போயிட்டு ஜெபம் பண்ணிட்டு வரேன். அவருக்கு அந்த வேதனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதன் பிறகு ஒரு வார்த்தை சொல்றார், நீங்க தூங்கி விடக்கூடாது, ஒரு விழிப்பு அவசியம். ஏன்னா நம்ம பின்னால சில தாக்குதல் வரப்போகிறது, அநேக பிரச்சனைகள் வரப்போகிறது. அவைகளை மேற்கொள்ள நாம ஜாக்கிரதையா இருக்கணும், விழிப்பா இருக்கணும். ஆண்டவர் எல்லாருக்கும் நல்லதை சொல்லி கொடுக்கிறார், முன்கூட்டியே சொல்லி கொடுக்கிறார். விழித்திருங்கன்னு சொன்னாரு. சொல்லிட்டு 39ஆம் வசனம் பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்தது. சற்று அப்புறம் போய் கொஞ்சம் தூரம் போறார். 3 பேர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு சொல்ல வேண்டிய வார்த்தை ஆண்டவர் சொன்னார். அப்புறம் போயிட்டு என்ன செய்தாரு பாருங்க, முகங்குப்புற விழுறாரு. ஆண்டவர் முகங்குப்புற விழுறார். எவ்வளவு உயரம், எவ்வளவு அழகு, அவருடைய தோற்றம். தேவாதி தேவன் மனிதனுக்காக மனுஷனாய் வந்ததுனால அவருக்கு இந்த பாடுகள் அவசியமா? இந்த பிரச்சனைகள் அவருக்கு அவசியமா? இப்படிப்பட்ட வழியில் அவர் போகணுமா?
எல்லாம் தெரிஞ்சுதான் இந்த உலகத்திலே அவர் பிறந்தார். எல்லாம் தெரிஞ்சுதான் தன்னை ஒப்பு கொடுத்தார். அப்போ முகங்குப்புற விழுகிறார். அது எவ்வளவு பெரிய கஷ்டமான சூழ்நிலை பாருங்க. முழங்காற்படியிட்ட நேரமும் உண்டு. முகத்தை கீழே அப்படியே தரையில முகங்குப்புற தோட்டம். அது கெத்சமனே என்னப்பட்ட ஒரு தோட்டம். முகம் குப்புற விழுந்து சொல்றாரு, என் பிதாவே. அப்பா. ஏன் அப்பான்னு சொல்றாருன்னா, அவர் இந்த உலகத்துல மனிதனாய் வந்ததினாலே அவர் இந்த உறவு போல சொல்லுகிறார். ஆனால் இவர் தேவாதி தேவன். பல முறை சொல்லி இருக்கிறோம் வேதத்திலே திரித்துவத்தை குறித்து. பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். 3 தெய்வம் இல்லை. 3 பேர் போல தெரியும், ஆனா 3 தெய்வம் இல்லை. அந்தந்த காலகட்டங்களில் 3 ஆழ்தத்துவமாக செயல்பட்டிருக்காங்க. ஆனா 3 பேரும் நாங்கள் ஒன்றுன்னு சொல்றாரு. இதை நீங்க விளக்கி நீங்கள் புரிய வேண்டிய அவசியம் இல்லை. பிதாவாகிய தேவனை விசுவாசிக்க வேண்டும், குமாரனாகிய தேவனை விசுவாசிக்க வேண்டும், பரிசுத்த ஆவியானவராகிய தேவனை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அவ்வளவுதான், விசுவாசிக்கணும். அப்ப சொல்றாரு, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க செய்யும். பாத்திரம் எதை சொல்றாரு? தன்னுடைய ஜீவனை. இந்த பாத்திரம் எனக்குள்ளே நீங்க கொடுத்திருக்கிற ஜீவன் இருக்கு, அல்லது எனக்குள்ள நான் மற்றவங்களுக்கு ஜீவனை கொடுத்தேன். ஆனா இப்ப நான் ஜீவன் இந்த உலகத்துல மனுஷனா வந்திருக்கிறேன். இப்ப என்னுடைய பாத்திரம் இருதயமாகிய பாத்திரம். தாவீது சொல்லும்போது ரட்சிப்பின் பாத்திரம் சொல்றார். ஆனா இவர் ரட்சிக்க வந்த ஒரு பாத்திரம். அவர் சொல்றார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும் கூடுமானால் நீங்க செய்யும். ஆனா நீங்க போகுது. எனக்குள்ள இருக்கிற, என் சரீரத்திற்குள்ள இருக்கிற என்னுடைய ஜீவன் என்னை விட்டு நீங்க போகிறது. நீங்க கூடுமானால் நீங்க செய்யும். இல்லாவிட்டாகிலும் நான் விரும்புகிறபடி அல்ல, நான் விரும்புகிறபடி நான் அதெல்லாம் நான் இதுக்குதான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன். நான் விரும்புகிறபடி அல்ல, என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று ஜெபம் பண்ணினார். இந்த ஜெபத்திற்கு முன்னால் அவர் உச்சரித்த வார்த்தைகள், அவர் விவரித்து சொன்ன காரியங்களை நீங்கள் பாருங்கள். திரும்ப உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் இந்த அனுபவத்திற்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. எனக்காகவும் உங்களுக்காகவும். நீங்களும் உங்களுக்கு சில இவரை போல சூழல் உங்களுக்கு வராது, நமக்கு வராது. ஆனா நாம ஜெபிக்க வேண்டிய கட்டம் இருக்கிறது. வியாகுலம், துக்கம், போராட்டங்கள், சோதனைகள், எதிர்ப்புகள், பற்றாக்குறைகள், பிரச்சனைகள் எல்லாம் வரதான் செய்யும். ஆனா நாம ஆண்டவர் முன்மாதிரியா குப்புற விழுந்து ஜெபம் பண்ணி இருக்கிறாரு. நாமும் சில நேரங்களில் கீழே விழுந்து தன் இருதயத்தை அவர் சமூகத்திலே ஊற்றி ஒப்பு கொடுத்து நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு ஆண்டவர் அற்புதங்களை செய்வார். இப்படி வேதத்தை படித்து அந்த வசனத்தை அப்படியே நம்ம படிப்போம், தியானம் பண்ணுவோம். உங்க ஆத்மாவுக்கு இனிமையா இருக்கும், விடுதலையா இருக்கும், சமாதானமா இருக்கும். தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை பார்க்கலாம். அடுத்த வாரம் நாம பார்ப்போம். அருமை தகப்பனே, ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி அப்பா. மேலோட்டமா நாங்க படிச்சுட்டு போனா இதனுடைய அர்த்தம் விளங்க. ஆனா அந்த வார்த்தைகளை நாங்க படிக்கும்போது எங்க உள்ளம் உருகுகிறது, எங்க ஆண்டவரை குறித்த அன்பு பெருகுகிறது. இதை கேட்கிற பார்க்கிறவர்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரட்டும், உங்க பாதத்துல விழட்டும், உமக்காக வாழட்டும். ஆண்டவர் தான் கிரியை செய்யும். நீங்க அப்படி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.